கர்த்தருடைய விலையேற பெற்ற நாம மகிமைப்படட்டும். இப்பொழுதும் நம்ம எல்லாரும் ஒரு சாட்சியை கேட்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அன்பு சகோதரர் வினோத், அவங்க 2 பேரும் அவங்க குடும்பமா வந்து. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். என்னை நேசிக்கிற என் அன்பு தகப்பனே, என்னுடைய சாட்சியை கேட்பதற்காக நீங்கள் இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஏசப்பா. ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்த, உங்களை மட்டும் மகிமைப்படுத்த எனக்கு ஞானத்தையும் பலத்தையும் தாங்க. கேட்குற ஒவ்வொரு இருதயத்திலும் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உம்மை மட்டுமே மகிமைப்படுத்த நான் விரும்புகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, நேசிக்கிற ஆண்டவர் இந்த இடத்துல என்ன உங்கள் முன்னாடி ஒரு சாட்சியாக நிப்பாட்டினதுக்கு நான் கர்த்தருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நான் சொல்ல போகிற சாட்சியை நீங்கள் கேட்டு நல்லா புரியணுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கிளிப்பை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதை நீங்கள் பார்த்தா தான் நான் சொல்ல போகிற சாட்சியோடைய விஷயம் உங்களுக்கு நல்லா புரியும். அந்த வீடியோ கிளிப்பை கொஞ்சம் போடுங்க. இந்த காரை நல்லா கவனித்து பாருங்கள். இந்த காரில் தான் நான் குடும்பமாக பயணம் பண்ணேன். மே 24ஆம் தேதி சாயங்காலம் இந்த காரில் நான் ட்ராவல் பண்ணும்போது தான் இந்த கார் இப்படிப்பட்ட ஒரு விபத்துக்குள்ளாச்சு. இந்த காருடைய ஃப்ரண்ட் இன்ஜினே முழுமையாக கிழிஞ்சு போச்சு. அந்த ஃப்ரண்ட்டில் எதுவுமே இல்லை. இது Volkswagen கம்பெனியோட வெண்டோ கார், ஜெர்மன் மேனுஃபேக்சரிங், ரொம்ப ஸ்ட்ராங்கான கார். அந்த கார் என்ன நிலைமையில் இருக்குன்னு பாருங்கள். 2 ஏர் பேக்கும் பர்ஸ்ட் ஆகிருக்கு வெளியே. கிளச் பிளேட் கட்டாகி கிடக்குது, கிளச் ரோடே துண்டாகி கிடக்குது கீழே. இந்த டிரைவர் சீட்டில் தான் நான் உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டிரைவர் சீட் பக்கத்து சீட்டை நல்லா கவனிங்க. அதில் தான் என்னுடைய மூத்த மகன் ட்ராவல் பண்ணான். அந்த சீட்டுக்கும் டேஷ்போர்டுக்கும் கேப்பே இல்லை. ஆனால் அவன்கிட்ட இன்னும் 2 கால் இருக்குது. இதில் இருந்து எப்படி இந்த கால் தப்பிச்சதுங்கிறதே ஒரு பெரிய அதிசயம். பார்த்தீங்களா அந்த சீட் எவ்வளோ க்ளோஸாக உள்ளே போயிருக்கு. இன்ஜின் பெட்டு இறங்கி உள்ளே வந்துருச்சு. ஏசி ப்ளோயர் வரைக்கும் இன்ஜின் இறங்கி வந்துருச்சு. அந்த வண்டி எப்படி உருகுலைந்து போயிருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட்டில் நாங்கள் 2 பேர் இருந்தோம். நாங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கிறோம், இன்னும் உயிரோடு இருக்கிறோம். பின்னாடி சீட்டில் இருந்து தான் என்னுடைய மனைவி, அவள் இப்போ உங்கள் முன்னாடி என் பக்கத்தில் நிற்கிறா. இது மட்டும் இல்லாமல் என்னுடைய தம்பியுடைய மனைவி, என் தம்பியோட 2 சின்ன பிள்ளைங்க எல்லாருமே இந்த காருக்குள்ளே இருந்தாங்க. பின்னாடி இருந்த ஆளுக்கு தான் விபத்து பயங்கரமாக நடந்துச்சு. வண்டி எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு பாருங்கள். உள்ள இரத்த கரையோடு இருக்குது அந்த கார். இந்த சீட்டில் தான் என் மனைவி இருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தா. அந்த ஃப்ரண்ட் சீட்டை கவனிங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல தான் அவள் அடிபட்டது. பின்னாடி இருந்து அவளுக்கே இவ்வளோ அடி. இந்த சீட்டில் தான் என் மகன் இருந்தான். அந்த இன்ஜின் எவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கு பாருங்க. அந்த டேஷ்போர்டே நொறுங்கி போச்சு. இந்த சின்ன கேப்புக்குள்ள அவன் 2 காலம் எப்படி இருந்ததுன்னு ஒரு பெரிய அதிசயம் அது. இப்போ புரிஞ்சிருக்கோம் நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு தேவன் அப்படின்னு. மே 24ஆம் தேதி நான், என் மனைவி, பிள்ளைகள்லாம் சந்தோஷமாக காரை எடுத்துகிட்டு என்னுடைய சொந்த ஊருக்கு கிளம்பணும். மான் துள்ளி குதிச்சு வர்ற மாதிரி என் பொண்டாட்டி சந்தோஷமாக வந்து காரில் ஏறினான். கரெக்டாக ஒரு 6:30 மணி போல் என்னுடைய பிரயாணம் ஆரம்பிச்சுது. வண்டி முப்பந்தல் கோயிலை தாண்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு டிராக்டரில் இடிச்சு நீங்கள் பார்த்த இந்த கார் இந்த லெவலுக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு கொஞ்சம் நேரம் தெரியாது, ஏன்னா நான் மயக்கமான நிலைமையில் இருந்தேன். நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு குட்டி யானையில் என் பக்கத்தில் என் மனைவி படுத்திருந்தா. அந்த பக்கம் ஒரு ஆள் இருந்தார், அவரும் அடிபட்டு ரத்தத்தில் இருந்தார். என்னுடைய இந்த பக்கமும் ஒரு ஆள் இருந்தாங்க. என்னுடைய தலைக்கமாட்டில் என் 2 பிள்ளைங்களும் இருந்து அழுதுட்டு இருந்தாங்க. நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது இந்த சீனை தான் பார்த்தேன். எந்திரிச்சு என் மனைவியை பார்த்தேன். ஃபுல்லாக பிளட்டாக வந்துகிட்டே இருந்துச்சு. அவளை தூக்கி என் மடியில் வச்சேன். ஃபுல்லாக ரத்தமாக இருந்துச்சு. நீங்கள் யாராவது ரொம்ப அதிகமாக நேசிக்கிறவங்கள எந்த சூழ்நிலையில் பார்க்கக்கூடாதுன்னு விரும்புவீங்களோ அந்த சூழ்நிலையில் என் கண் பார்த்துச்சு அவளை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் யாருமே நம்ம ரொம்ப விரும்புகிறால பார்க்க விரும்ப மாட்டோம். ஆனால் நான் அதை பார்த்து ரொம்ப உடைஞ்சு போனேன். என் பிள்ளைங்கள்லாம் சுற்றி இருந்து அழுதுட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இருந்த ஆஸ்பத்திரிக்கு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே டாக்டர்ஸ் பார்த்துட்டு ரொம்ப சிவியரான ஹெட் இன்ஜுரியாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. திரும்ப அங்கேருந்து ஸ்கேன் எடுக்க போனோம். ஸ்கேன்லாம் எடுத்து பிரயோஜனம் இல்லை. ஸ்கேன் எடுக்கிற அளவுக்கு இவங்க தாங்குவாங்கங்கிற நம்பிக்கையும் இல்லை. வேறு ஏதாவது ஐடியா பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. திரும்ப இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். என்னாச்சுன்னா அங்கே இருந்து இங்கே வர்றதுக்குள்ளாடி இவளுக்கு ப்ளீடிங் அதிகமாகி இவளுடைய லங்ஸில் பிளட் உள்ளே போய் அவளுடைய லங்ஸை பிளாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ரத்தம் லங்ஸுக்குள்ளே உரைய ஆரம்பித்து விட்டது. அவளுடைய ப்ரீத்திங் சிஸ்டமே ஷட் டவுன் ஆகிற கண்டிஷன் ஆகிப்போச்சு. ஆனால் நம்ம ஆண்டவர் ரொம்ப அதிசயமானவர். அவர் ஒரு காரியத்தை செய்யும்போது ரொம்ப தெளிவாக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஆள்.
பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் அவளுக்கு தேவையான ஒரு ஃபர்ஸ்ட் எய்டை கொடுத்தாங்க. அந்த சக்ஷன் மூலமாக அவள் லங்ஸில் இருந்த பிளட்டெல்லாம் வெளியே எடுத்தாங்க. அதுக்கப்புறமா 2 விதமான ஒரு போராட்டம் இருந்துச்சு. ஏன்னா இங்கே உள்ள டாக்டர் சொல்லிட்டாங்க, இவ்வளோ உடனே சர்ஜரி பண்ணணும், தலையை திறந்து பார்த்துட வேண்டியதான், பிரெயின் எப்படி இருக்குன்னு தெரியாது, உடனே ஹெட் சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு. என் தங்கச்சி மாப்பிள்ளெல்லாம் எப்படியாவது கிம்ஸுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனால் நம்ம என்ன தான் முடிவு எடுத்தாலும் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஆண்டவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அது மட்டும்தான் நிறைவேறும். ஆண்டவருடைய திட்டம் தெளிவாக இருந்தபடினால கிம்ஸுக்கு நாங்கள் போனோம். கிம்ஸில் போய் சேரும்போது நைட் 11 மணி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஆக்சிடென்ட் நடந்தது 7 மணிக்கு ஆரலாய்மொழி தாண்டி இந்த முப்பந்தல் கோயில்கிட்ட. அங்கே இருந்து கிம்ஸுக்கு போகிற வரைக்கும் இவளுடைய உயிர் இவளை விட்டு பிரியாமல் இருந்தது கர்த்தருடைய பெரிய அதிசயம். என் ஆண்டவருடைய கரம் அவள் உயிரை தாங்கி கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம். அந்த டிராவல்லையும் ஆண்டவர் அவள் கூட ஆம்புலன்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கிறார். இல்லைன்னா நிச்சயமாக அவள் உயிர் பிழைச்சிருக்க முடியாது. கிம்ஸில் போன உடனே அவளுக்கு தேவையான மருத்துவ உதவியை ஆண்டவர் உடனடியாக அங்கே கொடுத்தார். அங்கே போய் அட்மிட் பண்ணிட்டோம். கிம்ஸை பற்றி உங்களுக்குலாம் தெரியும். அவங்க உள்ளே போயாச்சுன்னா அப்புறமா அங்கே என்ன நடக்குங்கிறது நமக்கு வெளியே தெரியாது. அவங்க கூப்பிட்டு சொன்னால் தான் நமக்கு தெரியும். நாங்கள் எல்லோரும் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் ரொம்ப உடஞ்ச நிலைமையில் இருந்தேன். என்னுடைய நிலைமையை நான் ரொம்ப உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கண்டிஷனில் எப்படி இருக்குன்னு. என் 2 பிள்ளைங்களையும் பார்க்கும்போது என் இருதயமெல்லாம் துடிச்சுது. என் கைகளாலே என் மனைவிக்கு இந்த நிலைமை வந்து விட்டதே அப்படின்னு. நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தேன். அதுக்கப்புறமா நான் விழுந்து போயிருந்தேன். ஆனால் என் மனைவி 15 வருஷமாக அவள் நல்லா ஜெபம் பண்ணி நானும் ரட்சிப்புக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருந்தா. அவள் ஒரு நாளும் சோர்ந்து போயிருந்ததில்லை. அந்த ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கும் அது ஒரு வெள்ளிக்கிழமை. அவள் இந்த சர்ச்சில் வந்து இங்கே இருந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு வெளியே வந்தா. அன்னைக்கு சாயங்காலம் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். அன்னைக்கு தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அது ஒரு ஃப்ரைடே. ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு வந்திருந்தா. நான் ரொம்ப உடஞ்சி போயிருந்தேன். என்ன நடக்குமோ, அடுத்த நிமிடம் எப்படி இருக்கும், அடுத்த நொடி என் வாழ்க்கையில் எப்படி திரும்ப போகுது, நான் எதை சந்திக்க போகிறேன், எப்படி நான் தாங்கிக் கொள்வேன் அப்படின்னு குழம்பி போயிருந்தேன். அந்த ராத்திரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏசப்பாவால் என்னை காப்பாற்ற முடியும். என் சூழ்நிலையை மாற்றுறதுக்கு ஒருவரால் தான் முடியும். பணத்தாலேயோ என்னை சுற்றி இருக்கிற என் உறவினர்களாலேயோ எனக்கு இருக்கிற பலத்தாலேயோ ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சும். நான் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்தேன். என்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் மறந்தேன். அந்த பிரச்சனையை கூட நான் மறந்தேன். ஏசப்பாவால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியுங்கிற ஒரு நம்பிக்கை என் நெஞ்சுக்குள்ளே வளர்ந்துச்சு. ஒவ்வொரு தடவை ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க, ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க நான் சொல்லும் போதெல்லாம் என் இருதயத்துக்குள்ளால ஒரு விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருந்துச்சு. ராத்திரி முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நான் ஜெபம் பண்ணேன். பைத்தியம் பிடிச்சவனை போல பேசிக்கொண்டே இருந்தேன். என்னை புதுசாக பார்க்குறவங்க ஏதோ ஒரு பைத்தியக்காரன் தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் நான் ஜெபத்தை விடவே இல்லை. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். காலையில் 7 மணிக்கு டாக்டர்ஸ் வெளியே வந்தாங்க. ஏன்னா நாகர்கோவில் டாக்டர்ஸ் இவளுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தலையை ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணுறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. அதோடைய கான்சிக்வன்சஸ் பயங்கரமாக இருக்கும். லைஃப் லாங் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். கிம்ஸில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. டாக்டர்ஸும் ஒன்றுமே சொல்லலை. சர்ஜரி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எதுவுமே தெரியாது. நான் ராத்திரி ஃபுல்லாக நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ஊக்கமாக ஜெபம் பண்ணேன்னு சொல்லலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஆண்டவரை நெருங்கி பிடிச்சேன்னு சொல்லலாம். ராத்திரி ஃபுல்லாக நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் 7 மணிக்கு டாக்டர்ஸ் கூப்பிட்டாங்க. என்னுடைய தங்கச்சி மாப்பிள்ளையும் என் மகனும் போனாங்க. இவளுடைய தம்பியுமா போய் டாக்டரை பார்த்தாங்க. டாக்டரை பார்த்து அவர் என்ன சொல்லுவார் அப்படிங்கிறத கேட்குறதுக்கு தைரியம் என்கிட்ட இல்லை. அவர் கூப்பிடும்போதே ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. அவங்க போய் பார்த்தாங்க. டாக்டர் சொன்னாங்க சர்ஜரி தேவையில்லை, ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் கன்ஃபார்மாக எதையுமே சொல்ல முடியாது, இன்னும் டைம் இருக்குது அப்படின்ட்டாங்க. சரி, என்னுடைய முதல் ஜெபத்துக்கு ஒரு வெற்றி கிடச்சிது. சர்ஜரி இல்லை. இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். இன்னும் அதிகமாக அங்கேயும் இங்கேயும் நடந்து அந்த 4வது ஃப்ளோர் ஐசியூ நியூரோ ஐசியூவில் இவ அட்மிட் ஆகியிருந்தா. தூரமாக ஒரு இடத்துல இருந்து அந்த பில்டிங்கை பார்த்து அந்த 4வது ஃப்ளோரை பார்த்தே ஜெபம் பண்ணுவேன். எனக்காக ஆண்டவர் அந்த ஐசியூவை ஓப்பன் பண்ணி உள்ளே நடந்து போகணும், என் மெர்லின் பக்கத்தில் போய் நிற்கணும் அப்படின்னு நான் வைராக்கியமாக ஜெபம் பண்ணேன். அவள் தனியாக இருக்கிறா, அவள் என்ன மனநிலைமையில் இருப்பா, அவள் யோசிக்கக்கூடிய கண்டிஷனில் இருப்பாளா, தன்னை சுற்றி நடக்கிறது அவளுக்கு தெரியுமா, எப்படி இருக்கிறா எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரை நான் ரொம்ப அதிகமாக நெருங்கி பிடிச்சேன்னு சொல்லலாம். 2-3 நாள் சாப்பிடாமே ஜெபம் பண்ணேன். ஆனால் நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணுங்கிற முடிவு எடுக்கல. மறந்து போச்சு, சாப்பிடணுங்கிற விஷயம் மறந்து போச்சு. எனக்கு ஆண்டவரை மட்டும்தான் நான் நினச்சி கொண்டிருந்தேன். ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஆண்டவரை எப்படி பிடிக்கணுங்கிறத அந்த நாட்களில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி பிடிச்சாதான் ஆண்டவர் நமக்கு வருவாருங்கிறதையும் நான் பிடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடே ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு சண்டே டாக்டர்ஸ் என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிடும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. மெர்லினுடைய பைஸ்டாண்டர் யாராவது வாங்கன்னு உடனே இவன் தம்பியும் என் மகனும் போனாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் பேசணும் அப்படின்ட்டாங்க. ரொம்ப பயந்து போயிருந்தேன்.
என்ன சொல்ல போகிறாங்களோ, எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் நல்லா ஜோம் பண்ணியிருந்தேன், ஒரு சின்ன தைரியமும் இருந்துச்சு, நம்ம ஜோம் பண்ணியிருக்கிறோம், ஏசப்பா நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படின்னு. டாக்டரை போய் பார்த்து பேசினேன், ஒரு அதிசயமாக இருந்துச்சு டாக்டர் பேசுனது. இவளுடைய ரெக்கவரியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுடைய அடி பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன பிளட் கிளாட் மாதிரி இருக்குது பிரெயினில், அதெல்லாம் தன்னால் அந்த டிப்ரெஷன்லாம் போயிடும், ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அவங்க அந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணி வெளியே வந்துட்டாங்க, அவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு. அவனை நீங்கள் போய் பார்த்து பேசுங்க அப்படின்னாங்க. எனக்கு அவளை பார்க்கக்கூடிய மன தைரியம் இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற முகம் வேறு. அன்னைக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 10 பேர் மத்தியில் இவ இருந்தானா யார் என் பொண்டாட்டின்னு என்னால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய முக அமைப்பு மாறி போச்சு. எந்த முகத்தை நான் பார்த்து நேசித்தனோ, எதை எப்போவுமே என் வாழ்க்கையில் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருந்தனோ, அந்த முகத்தை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் பார்க்கக்கூடிய மன தைரியம் என்கிட்ட இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பெல்லத்தில் நான் போய் பெட்டில் அவளை பார்த்து பேசினேன். நான் அவகிட்ட பேசின வார்த்தை எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. மெர்லின், கவலைப்படாத, ஏசப்பாவை நான் பிடிச்சிக்கிட்டேன், நிச்சயமாக நீ நல்லா வருவ, உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், என் ஜெபத்தை என் ஆண்டவர் கண்டிப்பாக கேட்பாரு, பழைய நிலைமைக்கு நீ சீக்கிரமாக வந்துடுவ அப்படிங்கிற வார்த்தையை அவள் காதுகிட்ட சொன்னேன். அவளால் பேச முடியாது, ஒரு சின்ன ரியாக்ஷன் மட்டும் கொடுத்தா, அதை புரிஞ்சுட்டு வெளியே வந்துட்டேன். கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இவ்வளோ சிவியரான ஒரு ஹெட் இன்ஜுரியிலிருந்து அவ்வளோ சீக்கிரமாக யாரும் ரெக்கவரி அடைஞ்சு வெளியே வர முடியாது. அது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, இது ஒரு பெரிய மிராக்கிள். ஒரு நிமிட் வந்து ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார், ஒரு சின்ன இடத்துல ஒரு லக்கில் அப்படி நடந்துருச்சு, அப்படி எதுவுமே இதில் திங்க் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கூட இருந்து அவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெளியே கொண்டு வந்தார். பிசாசு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மொத்தமாக என் குடும்பத்தையே முடிச்சிடலான்னு அவன் எவ்வளோ தீவிரமாக செயல்பட்டானோ, அவன் ஸ்பீடை விட நம்ம ஆண்டவருடைய ஸ்பீட் 2 மடங்கு அதிகமாக இருந்துச்சு. இவன் எவ்வளவு தூரம் மரணத்தை நோக்கி போனாலோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் கை நீட்டி அவரை அங்கே இருந்து வெளியே இழுத்துட்டு வந்தார். என்னன்னா, ஒரே வாரத்தில் ஒரு ஃப்ரைடே இவன் அட்மிட் ஆனா, நெக்ஸ்ட் ஃப்ரைடே நம்ம பாஸ்டர் அவளுக்காக ரூம்ல இருந்து ப்ரேயர் பண்ணுறாரு. அவள் ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டா. ஒரே வாரத்தில் ரூமுக்கு வந்தா, பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து. ஆனால் பாஸ்டருக்கு ஞாபகம் இருக்கும் அந்த டைம் அவள் ஃபேஸ் எப்படி இருந்துச்சுன்னு. பாஸ்டர் ரொம்ப வருத்தப்பட்டு தான் போனாங்க. நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே பழைய முகத்தை பார்க்க முடியுமா? ஏன்னா அவளுக்கு ஃபேஸில் அப்பர் ஜாஸ் வந்து ப்ரோக் ஆகிருந்துச்சு. அதை சர்ஜரி பண்ணி அதை திரும்ப மேலே வச்சு ஸ்க்ரூலாம் போட்டு டைட் பண்ணி வச்சுருந்தாங்க. திரும்ப என் மனைவியை இந்த மாதிரி பார்ப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. நம்ம ஆண்டவர் நல்லவர், ரொம்ப பெரியவர், அதிசயமானவர் நிறைய பேர் சொல்கிறாங்க. வெறும் வார்த்தைகளாக கேட்கும்போது சுத்தமாக யாருக்குமே அது புரியாது. அது ருசிக்கும் போது தான் தெரியும் நம்ம ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர், அவர் எவ்வளவு அதிசயமானவருங்கிறத ருசிச்சால் மட்டும்தான் சொல்ல முடியும். எனக்கு அந்த அனுபவம் கிடைச்ச நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். ஆண்டவர் ரொம்ப அதிசயமாக இவருடைய வாழ்க்கையில் நடத்தினார். வெள்ளிக்கிழமை ரூமுக்கு வந்தோம், சனிக்கிழமை ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்கேனில் அவளுக்கு எதெல்லாம் அதிகமாக இருந்துச்சோ அதுதான் நம்ம ஆண்டவருடைய அதிசயம். பார்த்தீங்கன்னா எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருவார், அவருடைய அதிசயத்துக்கு ஒரு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருவார். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளாட்டோ எல்லாமே சேஞ்ச் ஆகி போச்சு. எவ்ரிதிங் வாஸ் அண்டர் கண்ட்ரோல், எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. அந்த ரிப்போர்ட்டை பார்த்து அங்கே சீனியர் கன்சல்டன்ட் வந்து எங்களுக்கு டிஸ்சார்ஜ் டேட்டை எழுதிட்டு போயிட்டார், சண்டே நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு. ஒரு பயங்கரமான இன்சிடெண்ட்லேருந்து 9வது நாள் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். இந்த ஊரில் பாடி இப்போ வந்துடும், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அவன் உயிர் பிழைக்க மாட்டா, வினோத்தோட கதையும் முடிஞ்சு போச்சு, ரொம்ப திமிரா ஜாலியாக சுற்றிட்டு இருந்தான், அவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் என்னை நேசிக்கிற ஆண்டவர் என் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, என் நடத்தையை பார்க்கிறவர் அல்ல, என் உள்ளத்தை மட்டும் பார்த்தார். என் உள்ளத்தில் இருந்து எந்த ஆழத்திலிருந்து என் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட்டேங்கிறத அவர் புரிந்து கொண்டார். என் மூஞ்ச பார்க்கல அவர், என் உள்ளத்தின் ஆழத்தை அவர் அளந்து பார்த்தார். அவர் எனக்கு உதவி செஞ்சார். மனைவியை அற்புதமாக நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். பாஸ்டர் அடிக்கடி வந்து வீட்டுக்கு ப்ரேயர் பண்ணாங்க. பாண்டிச்சேரியில் இருக்கிற என்னுடைய அத்தை, பீகாரில் இருக்கிறவங்க, என் குடும்பத்தார், என் ரிலேட்டிவ்ஸ், குறிப்பாக சபையில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் ப்ரேயர் பண்ணீங்க. இங்கே இருந்து நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ப்ரேயரும் பரலோகத்தை போய் கேட்குதுங்கிறதுக்கு தான் நாங்கள் 2 பேரும் அடையாளம். இங்கே இருந்துன்னு இல்லை, உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் பண்ணால் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் செலவழிக்கிற ஒரு சின்ன நொட்டி கூட வேஸ்ட்டாக போகிறதில்ல, எல்லாமே உங்களுக்கு பிளெஸ்ஸிங் தான். அதுக்கு தான் என் குடும்பம் சாட்சி. இன்னைக்கு சாதாரண ஒரு பைக்கில் போகிற மனுஷன் கீழே விழுந்து செத்து போயிருக்கான். ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஆக்சிடென்ட், ஆனால் 2 பேர் 3 பேர் செத்து போயிடுறாங்க. நம்ம பேப்பர் எடுத்து படித்தாலே தெரியுது, கொத்தாக செத்து போகிறாங்க. ஆனால் என் குடும்பத்தை ஆண்டவர் அற்புதமாக காப்பாற்றினார். 2வது விஷயம் என்னென்னா, ஆண்டவர் மரணத்திலேருந்து இவளுக்கு மட்டும் உயிர் கொடுக்கல, என் ஆத்மா செத்து போயிருந்துச்சு. நான் உயிரோட இருந்த வெளியே, ஆனால் என் ஆத்மா உண்மையிலே செத்து போயிருந்துச்சு. என்னை உயிரோட எழுப்பினார் ஆண்டவர், என் ரட்சிப்பை என்னை கொடுத்தார். நான் எப்பெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனனோ ஒவ்வொரு முறையும் என்னை சந்தோஷப்படுத்தினார், என்னை அன்போடு சேர்த்து கொண்டார். நிச்சயமாக இந்த ஊருக்குள்ளே என்னை யாரும் அவ்வளோ அன்பாக சேர்க்க மாட்டாங்க. என்னை பற்றி தெரிஞ்சவங்க இங்கே இருந்தீங்கன்னா தெரியும்.
ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. மனுஷன் பார்க்குற மாதிரி நம்மளை பார்க்கறது இல்லை. ரொம்ப வித்தியாசமா பார்க்குறாரு. அவருடைய நினைவுகள் ரொம்ப வித்தியாசம், அவருடைய நடத்துதல் ரொம்ப வித்தியாசம். திரும்பவும் சொல்றேன், நம்ம ஆராதிக்கிற தேவன் கல்லறை தோட்டத்துக்கு உள்ள இல்லை, அவருடைய கல்லறை திறந்து இருக்கு. அவர் உயிரோடு இருக்கிறார். அதை தான் நான் உங்களுக்கு திரும்ப சொல்ல வர்றேன். நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்ம கூப்பிடுற இயேசு கிறிஸ்து நம்மளோட கூட ஜீவிக்கிறார். அவர் ஜீவனோடு இருக்கிறார். கூப்பிடுற ஒவ்வொருத்தருக்கும் அவர் பதில் கொடுக்குறாங்கிறதுக்கு நான் ஒரு சாட்சி, என் மனைவி ஒரு சாட்சி, என் 2 பிள்ளைங்களும் ஒரு சாட்சி. இந்த நாள் என் வாழ்க்கையில் வரும் நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. என் மகளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். கிம்ஸில் வச்சு சின்ன வயசுலேருந்தே அவள் மேலேயே படுத்து தூங்குவா. ஒரு நாள் கூட அவள் தாய் இல்லாமல் நான் பார்த்ததில்லை. எங்கள் 3 பேருடைய வாழ்க்கையும் செதறி போயிருமோன்னு நினச்சேன். இவ போன அப்புறம் நம்ம இருக்க போறதில்ல, நம்ம ஒரு 4 நாள் எப்படி நம்மளும் போய் சேர்ந்துருவோம். பையன் அப்போ தான் 10th எழுதியிருந்தான். என் மகா இப்போ 9th படிக்கிறா. இவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? உறவினர்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு தாய் தோப்பனை எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்குலாம் தெரியும். அதெல்லாம் நான் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. என் பிள்ளைகளை விட்டுட்டு எங்கள் வாழ்க்கை நான் போயிருமோ, முடிஞ்சிருமோ, நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். என் வேதனைகளை எல்லாம் ஆண்டவர் பார்த்தாரு. என் துக்கத்தெல்லாம் ஆண்டவர் பார்த்தாரு. என் உணர்வுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்தார். என் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்டார். என் கண்ணீரை துடைத்தார். இந்த இடத்துல நான் உங்கள் முன்னாடி நிற்கிறது கொஞ்சம் கூட தகுதி கிடையாது எனக்கு. ஆனால் என் ஆண்டவர் எவ்வளோ அதிசயமானவர் பார்த்தீங்களா? தகுதி இல்லாத என்ன மாதிரி ஆளுகள் மேலே தான் ரொம்ப அன்பாக இருக்கிறார். அநேகருக்கு இந்த கிருபை கிடைக்கிறது இல்லைங்க. சின்ன விஷயம். இந்த உலகத்தில் ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். நம்ம பாதுகாப்பான சூழலில் இருக்கிறோம், அதனால நமக்கு எந்த ஆபத்துமே வராதுன்னு நினைக்காதுங்க. ஏசப்பா இல்லாத வாழ்க்கை பாதுகாப்பே இல்லை. இந்த உலகத்தில் பாதுகாப்பான ஒரே இடம் ஏசப்பா கூட வாழ்கிற வாழ்க்கை மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஆபத்தே இல்லாத சூழ்நிலையில் வாழ்கிறது பாதுகாப்பு இல்லை. ஏசப்பாவோட வாழ்கிற வாழ்க்கை மட்டும்தான் பாதுகாப்பு. அதுக்கப்புறம் ஆண்டவர் நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னை கேட்குற நீங்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். நம்ம ரொம்ப துரோகிகளாக தான் இருக்கிறோம். நம்ம அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்ததே கிடையாது. ஆதாம்லேருந்து இப்போ பிறகுற கடைசி குழந்தவரை யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, கொஞ்சம் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து அவருடைய அதிசயங்களை நினைத்து அவர் எனக்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு. இந்த சாட்சி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உயிர்ப்பிக்கிற சாட்சியாக இருக்கும்னு நான் விரும்புகிறேன். இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நிமிடம் நீங்கள் ஏசப்பா கூட இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அவர் எதையோ ஒரு இடத்த சரி பண்ணிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட்டாக போகாது. அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருங்க. ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இந்த சாட்சியை கேட்டவங்க எல்லாத்துக்கும் நன்றி. ஆண்டவர் என்னை ஒரு சாட்சியாக அனுப்பாருனதுக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஆமென். தேங்க்யூ. நல்ல சாட்சிக்காய் நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய ஆண்டவர். தொடர்ந்து நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க